எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் லக்னத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, லக்னத்தில் சூரியன் இருக்கார் அப்படின்னா அவரோட சுபர் சேர்க்கை அல்லது அவருக்கு சுபர் பார்வை, ஒருவேளை மேசம் லக்னத்திலேயோ சிம்மம் லக்னத்திலேயோ இருந்து சுபர் பார்வை சுபர் சேர்க்கை எல்லாம் இருந்ததுன்னா அவருடைய சூரியனுடைய திசை காலம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும். அதுவே மற்ற லக்னங்களில் இதே சுபர் பார்வை சுபர் சேர்க்கை நல்ல முறையில் இருந்து ஓரளவுக்கு சூரியன் கெடாமல் இருந்தால் ராகு கேதுக்களோட சனி அல்லது இன்னொரு நெருப்பு கிரகமான செவ்வாயோடு எதிர்த்தன்மையான லக்னங்களில் இல்லாமல் இருந்தால் நல்ல விதத்தில் இருக்கும். அவர் எந்த டிகிரியில் இருந்தாலும் நன்மை செய்துடுவார். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் கெடாமல் சுப கிரகங்களோடு சுபர் பார்வையில் மேச லக்னம் சிம்ம லக்னம் அல்லது சூரியனுக்கு அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லக்னங்களில் இருக்கும்போது ராகு கேதுக்களோடு சேராமல் சனியோடு சேராமல் அவங்களுடைய பார்வை இல்லாமல் எந்த நிலையிலும் அவர் பங்கப்படாமல் இருந்தால் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்துரும். ஏதாவது அவர் கொஞ்சம் 0 முதல் 30 டிகிரியில் ஏதாவது ஒரு டிகிரியில் இருந்தாலும் கொஞ்சம் கூட குறைய ஓரளவுக்கு நல்லது நடந்துடும் கண்டிப்பாக. சரிங்களா? ஓரளவுக்குன்னு அதிலும் கண்டிப்பாக நன்மை நடக்கும். நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம், சூரிய திசையில் சப்போர்ட்டிவாக இருக்கலாம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு நன்மை நடக்கும். அதுவே சூரியன் சரியில்லாத நிலைகளில் எதிர்த்தன்மையோடு இருந்து நீச பங்கமாகாமல் பங்கப்பட்டு பாவ கிரகங்களோடு சேர்க்கை அல்லது பார்வையில் 0 முதல் 9 டிகிரியில் ஜாதகத்தில் லக்னத்தில் அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா நிச்சயம் பெரிய அளவுக்கான நன்மைகள் சூரிய தசையில் இருக்காது. குறிப்பாக லக்னத்தில் மற்ற 2ஆம் இடம் 3ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பலன்கள் மாறுபடும். ஆனால் அதே சமயம் கண்டிப்பாக உங்களுக்கு இது லக்னத்தில் 0 முதல் 3 டிகிரி வரை இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த பூர்வ ஜென்ம பாவ வினை தொடருது அப்படின்னு சொல்லி பாரசார ஜோதிட முறை நம்மளுக்கு பழங்கால ஜோதிட முறையில் நூல்களில் குறிப்பிட்டிருக்கு. சரிங்களா? அதே சமயம் உடல் பலம் குறைந்திருக்கும், தந்தையுடன் கருத்து வேறுபாடு கட்டாயம் ஏற்படும்.